ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஹார்ட் டிசைன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேவ்டு ஸ்டிச். வேவ்டு ஸ்டிச்சுக்கு எப்படின்னா 5 லைன் தேவைப்படும். நம்ம எப்படி வேவ் மாதிரி மேலே மேலே கொண்டு போகிறோங்கிறது தான் இந்த ஸ்டிச். எப்படி போடலாங்கிறத நான் காட்டுறேன். அது மாதிரி 5 லைன் போட்டுக்கோங்க, நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர் போட்டுட்டு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 2ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலேருந்து இன்சர்ட் பண்ணி ஒரு செயினை கீழே இழுத்துட்டு வந்து ஒரு லாக் போட போகிறோம். இந்த இடத்துல லாக் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் கொண்டு போகிறோம். அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே தான் போடுவோம். ஆனால் லென்த்தாக ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு லைன் இன்க்ரீஸ், ஒவ்வொரு செயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எட்ஜு தொட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு லைனாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அது எப்படி போடுறதுங்கிறது தான் காட்டுறேன். இப்போ பக்கத்தில் செயின் போட்டாச்சு, திரும்ப 3rd லைன் போகணும். 3rd லைன் போயிட்டு அங்கேருந்து ஒரு செயினை எடுத்துகிட்டு வந்து திரும்ப கீழே ஒரு லாக், திரும்ப பக்கத்தில் ஒரு செயின் போடுறோம். திரும்ப இந்த தடவை போகும்போது 4th லைன் போகும். 4th லைன் போயிட்டு அங்கேருந்து திரும்ப அப்படியே கீழே இழுத்துட்டு வருவோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். அப்படியே செயினை இழுத்துட்டு வந்து கீழே ஒரு லாக், திரும்ப பக்கத்தில் ஒரு குட்டி செயின், திரும்ப 5th லைன் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஒரு லாக் போட்டுட்டு பக்கத்தில் செயின் போடுவோம். செயின் போட்டுட்டு இந்த தடவை போகிற செயின் வந்து 4th லைனுக்கு, அதாவது ஒரு ஸ்டெப் இறங்கிட்டே வரணும். 4th லைன் போயிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக், திரும்ப சைடில் போகிறோம். திரும்ப 3rd லைன் ஒரு லாக், திரும்ப சைடில் போகிறோம். 2nd லைன் திரும்ப ஒரு லாக், திரும்ப 2nd லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் போயிட்டு இந்த தடவை என்ன பண்ணணும்னா 3rd லைனுக்கு போயிடணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் எந்த அளவுக்கு ரீச்சாக மேலே போகுதோ அதோட ஒவ்வொரு ஸ்டெப் டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். திரும்ப கீழே எந்த அளவுக்கு ரீச் ஆகிடுச்சோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இப்போ 3rd லைனுக்கு போகிறோம், கீழே லாக் பண்ணுவோம், சைடில் கொண்டு போவோம். திரும்ப 4th லைன் போவோம், கீழே கொண்டு வருவோம், லாக் பண்ணிவிட்டு சைடில் போவோம். திரும்ப 5th லைன் ரீச் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு லைனாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். இதே தான் கண்டினியூவாக நம்ம போட போகிறோம். இதை எப்படி போடலாங்கிறத காட்டுறேன் பாங்க. அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். அதை எப்படி செயினை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி இழுத்து கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. லாஸ்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 5th லைன், கீழே கம்மியான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2nd லைன். இந்த ஃபஸ்ட் லைன் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த லாக் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். லாக் போட்டு பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு தான் ஃபஸ்ட் நம்பரு. நம்ம 2nd 5th தான் நம்மளுக்கு மெயினான நம்பர். அதை எப்படி போடலாங்கிறத காட்டுறேன் பாருங்கள். வேவ்டு ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு 5 லைன் போடணும்னு சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 லைன் போட்டுக்கோங்க. 5 லைன் போட்டுட்டு நம்பரும் எழுதிக்கோங்க. வேணுன்னா உங்களுக்கு நம்பர் எழுதிக்கோங்க. ஆனால் நீங்கள் போடுற செயின் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம லைன் போடுறீங்க இல்லையா, இதை வந்து ரொம்ப லென்த்தாக போட்டுறாதீங்க. பக்கத்தில் போடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரேமை விட்டு இந்த இதை கலட்டும் போது அந்த செயின் வந்து ரொம்ப லாங்காக போயிடுச்சுனாலும் லூஸாக அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு டைட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் கிட்ட போட்டுக்கணும். ரொம்ப லாங்காக போட்டுறக்கூடாது. இப்போ எப்படி போடலாங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 2nd லைன்லேருந்து கீழே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் 2nd லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி அப்படியே அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் லைனில் வச்சு ஒரு லாக் செயின், லாக் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு போகிறேன். பக்கத்தில் போயிட்டு அதை இன்சர்ட் பண்ணி மேலே, அதாவது 3rd லைனுக்கு, நம்ம ஆல்ரெடி 2nd லைனில் போட்டோம், அதனால் 3rd லைனுக்கு போகிறேன். 3rd லைன்லேருந்து அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரேன். கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக், திரும்ப பக்கத்தில் போகிறேன். திரும்ப 4th லைனுக்கு போகிறேன். 4th லைன்லேருந்து அப்படியே கீழே எடுத்துகிட்டு வாங்க. நான் இந்த மாதிரி இழுக்கும்போது மாட்டிடுச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மேலே கீழேயும் இந்த மாதிரி நூலை அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த இது கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வச்சு ஒரு லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொண்டு போகிறீங்க. பக்கத்தில் போயிட்டு நம்ம பக்கத்தில் கொண்டு போகிற செயினையுமே ரொம்ப அகலமாக போட்டுறாமல் கிட்ட போடுங்க. கிட்ட போட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து அழகாக தெரியும். இப்போ மேலே 5th லைன் ரீச் பண்ண போகிறோம். 5th லைனில் வச்சு ஒரு லாக் பண்ணி அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு ஒரு லாக். நம்ம லாக் வந்து கீழே மட்டும்தான் போடுவோம். அதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த ஸ்டிச்சும் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் பட்டன் ஹோல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஸ்டிச் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா லாஸ்ட் எட்ஜ் அந்த 5th லைனை ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொன்றா டிக்ரீஸ் ஆகிட்டு வரணும். அதனால் நான் 4th லைனில் கொண்டு போய் இதை இன்சர்ட் பண்ணுறேன். 4th லைனில் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுறேன். இனிமேல் வர்றது எல்லாமே, அதாவது 2nd லைனை ரீச் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வரணும். இப்போ 3rd லைன், அடுத்து 2nd லைன். 2nd லைனை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். பக்கத்தில் கொண்டு போகிற செயினை வந்து குட்டியாக போட்டுட்டு இப்போது 2nd லைன் திரும்ப கீழே எடுத்துகிட்டு வரேன். கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் போட்டுட்டு பக்கத்தில் போகிறோம். பக்கத்தில் போயிட்டு பக்கத்தில் போனதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்னா
ஒவ்வொரு ஸ்டிச்சாக இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது லாஸ்ட் எட்ஜான செகண்ட் லைனை ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டு வரணும். உங்களுக்கு இந்த ஸ்டிச்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம லாக் வந்து நம்ம கீழே மட்டும் தான் போட போகிறோம். ஆல்ரெடி பட்டன் ஹோல் ஸ்டிச்சுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இந்த ஸ்டிச் ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி நீங்கள் வந்து எப்படின்னா அந்த ஸ்லீவ்லலாம் இந்த மாதிரி ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பீடு வச்சு இன்சர்ட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதாவது ரொம்ப நம்ம செயின் போட்டு அது மேலே ஒரு பீடு இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு செயின் போட்டு லென்த்தாக போட்டுட்டு மேலே ஒவ்வொரு பீட்ஸ் நல்லா 3mm 4mm பீட்ஸ் மாதிரி ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிராண்டாக தெரியும். இப்போ ஒவ்வொன்றா நான் டிக்ரீஸ் ஆகிட்டு வரேன். திரும்பவும் இது மாதிரி தான் வேவ் போடணும். இப்போ செகண்ட் லைன் லாஸ்ட் லைன் ரீச் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வச்சு நான் லாக் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் லாக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் தெரியுதா, மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றது. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள்.